என்னோட போர்ட்ஃபோலியோட ரொம்ப காலமா இன்வெஸ்ட் பண்ணி அதனோட growth ஷேர் விப்ரோ எனக்கு சம்பாரிச்சு கொடுத்தது, எங்க தாத்தாவுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருந்தது. அது வேல்யூ பார்த்தீங்கன்னா 23,360 ரூபா இருக்கு. மொத்தமாக என்கிட்ட பார்த்தீங்கன்னா 45 குவான்டிட்டி இருக்கு. இப்போ இப்படி ஒரு மனுஷனை ஒரே வருஷத்துல பல முறை வாங்க வச்சிருக்கக்கூடிய ஷேர் இதெல்லாம். இங்க 214% கிட்ட ப்ராஃபிட் கொடுத்த ஷேர்லாம் போர்ட்ஃபோலியோட ரொம்ப காலமா இன்வெஸ்ட் பண்ணி அதனோட growth இல்லாம என்னடா இந்த ஷேர் வந்துட்டு இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது, இந்த ஷேர் வந்துட்டு ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷேரை பத்தி தான் பார்க்க போறோம். அது எந்த ஷேர்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்டரான ஐடி செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஷேர் விப்ரோ. இந்த கம்பெனி வந்துட்டு நம்ம நிறைய கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எங்க தாத்தா வந்துட்டு விப்ரோ ஷேர் வச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு அதை பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஷேர் வந்துட்டு பல ஆயிரம் கோடி வந்துட்டு எனக்கு சம்பாரிச்சு கொடுத்தது, எங்கள் தாத்தாவுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருந்தது. அதை வச்சுட்டு நான் இப்போ ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கதைகள் வந்து நம்ம கேட்டிருப்போம். அதே மாதிரி எனக்கும் இது நடக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா, நானும் பல நாட்களாக வச்சுருக்கேன். எனக்கு வந்துட்டு வாங்கி ஒரு 200 டேஸ் இல்லை 100 டேஸ்லேயே வந்துட்டு டபுளான ஷேர் இருக்குது, ட்ரிபிளான ஷேர்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஷேர் மட்டும் வளரும்னா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஆவரேஜாக நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 439 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ வந்துட்டு 519 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது போதாதா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 23,360 ரூபா இருக்குது. இப்போ இதனோட பிரேக்கு பார்ப்போம். அதாவது எத்தனை நாளாக இந்த ஷேர்லாம் வச்சுட்டு இருக்கேன், எப்பெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மொத்தமாக என்கிட்ட பார்த்தீங்கன்னா 45 குவான்டிட்டி இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஷேர் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் எப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்கேன்னா 2022 ஜனவரி மாதம் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். 10 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். ஒரு டைமில் 548 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதாவது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸில் வாங்கியிருக்கேன். எத்தனை நாளைக்கு முன்னாடி? 951 நாளைக்கு முன்னாடி. 951 நாள்னா போடுவோம். 951/365 கிட்டத்தட்ட 2.5 வருஷம். 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கின ஷேரு இன்னமும் 228 ரூபா லாஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துருந்தா அதே வருஷத்தில் 5வது மாதம் வாங்கியிருக்கேன் 2022. அப்போது கொஞ்சம் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் இல்லை, ஒரு 100 ரூபா குறைஞ்சிருக்கு. அப்போது திரும்ப ஒரு 10 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு 833 நாள், அது ஒரு 700 ரூபா ப்ராஃபிட்டும். அதுக்கப்புறம் திரும்ப 7வது மாதம் அதே வருஷம் ஒரு 5 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் 404. நான் வாங்கின நேரமோ என்னவோ தெரில, 548 ரூபாயில் இருந்தது 448 போயிருக்கு. திரும்ப 404. அதுக்கப்புறம் இன்னமும் அடிச்சிருக்கானுங்க 381. அதுக்கப்புறம் தான் கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சோண்டு ஏற்றிருக்காங்க 2022. அதாவது அந்த ஒரே வருஷத்தில் 1வது மாதமும் வாங்கியிருக்கேன், ஜனவரியில் வாங்கியிருக்கேன், மே மாதம் வாங்கியிருக்கேன், ஜூன் ஜூலையிலையும் வாங்கியிருக்கேன், அக்டோபர் மந்த் வாங்கியிருக்கேன், நவம்பர் மந்தில் 10 குவான்டிட்டி போட்டிருக்கேன். அதாவது எல்லாம் ஒரே ப்ரைஸ். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம சேனல் வந்துட்டு கண்டென்ட் வைஸில் க்ரோ ஆகிறதுக்கும் சரி, இல்லை குவாலிட்டி வைஸில் க்ரோ ஆகிறதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்காக எந்த விதமான அமௌண்ட்டும் வந்துட்டு போட்டு விடுங்க, மானிட்டரி பெனிஃபிட்டும் கேட்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சப்ஸ்கிரைபையும் பார்த்துட்டு தான் நம்ம சேனல் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஓவர் டு தி டாபிக். அதாவது எல்லாம் ஒரே ப்ரைஸ் தான், 2 முறை எக்ஸிக்யூட் ஆனதுனால தனித்தனியாக காமிக்குது. இப்படி ஒரு மனுஷனை ஒரே வருஷத்தில் பல முறை வாங்க வச்சிருக்கக்கூடிய ஷேர் இதுதான். அதெல்லாம் ஒரே வருஷத்தில் பாருங்கள், 548 ரூபாயில் இருந்தது 381 ரூபா வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. இதெல்லாம் எங்கேயுமே மனசு தளரலையே, கீழே விலை வாங்கிட்டே இருந்திருக்கேன். மொத்தமாக பார்த்தா 951 நாளாக இதனோட ஷேரெல்லாம் நான் ஹோல்டு பண்ணி வச்சுட்ருக்கேன். இது எனக்கு கொடுத்துருந்த ஆவரேஜ் ரிட்டர்ன் 7.9%. எனக்கெல்லாம் இங்கே பாருங்கள், இங்கேயே தெரியுது பாருங்கள், இங்கே 214% கிட்ட ப்ராஃபிட் கொடுத்த ஷேர்லாம் இருக்குது எனக்கு. ஆனால் அந்த ஒரு ஷேர் மட்டும் என்னை படாத பாடுபடுத்திருச்சு. அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்த, அதாவது இந்த 200% ரிட்டர்ன் கொடுத்த ஷேரில் பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒரு 4,000 5,000 போட்டிருப்பேன். அதுவே இந்த 7.5% 7.9% ரிட்டர்ன் கொடுத்த ஷேரில் 20,000 ரூபா கிட்ட போட்டிருக்கேன். இருக்கிறதுலே ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஷேர் என்னோட போர்ட்ஃபோலியோலன்னு பார்த்தா மைனஸில் இருக்கக்கூடிய ஷேர்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் மைனஸில் இருக்குது, இதெல்லாம் கிடையாது. எனக்கு இங்கே ப்ளஸ்ன்னு சொல்லி காமிச்சிட்டு 18% வச்சுருக்கேன். இந்த ஷேர் தான் இருக்கிறதுலே எனக்கு ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண ஷேர். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ரேட்டில் பார்த்தீங்கன்னா 3% வந்து கீழே விழுந்திருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு சொன்ன ஒரே காரணத்துக்கோசம் வந்துட்டு 900 நாள் 1000 நாள்லாம் நான் இந்த ஷேரை வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சுட்ருக்கேன். இன்னும் எத்தனை நாள் போனால், இன்னொரு 50 நாள் போச்சுன்னா நான் வந்துட்டு இந்த ஷேர் வந்துட்டு 1000 நாள் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பேன். இதே மாதிரி நீங்களும் பல நாள் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அது க்ரோவே ஆகாமல் அது அப்படியே இருக்கும். அந்த மாதிரி கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கக்கூடிய ஷேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஷேர்லாம் நான் ஒவ்வொன்றா வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நிறைய லைக் வந்துச்சு அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷேராக எடுத்துகிட்டு எத்தனை நாள் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம், எப்பப்பெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.